இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆகவே இந்த இடத்திலே பெரிதான எதிர்பார்ப்பு, தேவனிடத்திலே வருகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமாய் வரக்கூடாது, பெரிதான ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். ஆமென். ஏதாவது என்ன சொல்லுவாங்கண்டா, சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம்டா எப்படி எதிர்பார்ப்போடு வருவாங்க, எப்படி இருக்குமோ, எவ்வளவு பெரிதாக இருக்குமோ என்று சொல்லி பெரிதான எதிர்பார்ப்போடு அந்த இடத்துக்கு வருவார்கள். ஆமென். அப்ப தேவனிடத்திலே நாம் வரும் பொழுது எப்படி வர வேண்டும்? பெரிதான எதிர்பார்ப்போடு. ஆமென். தேவன் செய்து முடித்தவைகள் இனித்தான் செய்ய போகிறது அல்ல. இந்த இடத்துல தான் நமக்கு பெரிய ஒரு விடுதலை வேண்டும். இனித்தான் அவர் செய்ய போகிறது அல்ல. பாடல்கள் மாற வேண்டும், வார்த்தைகள் மாற வேண்டும். இனித்தான் யுத்தம் பண்ணுவார் அல்ல, யுத்தம் முடிஞ்சிச்சு. ஆமென். Come to me, I will give you rest life. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் தான் போய் சுதந்திரிக்க வேண்டும், நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் பண்ண வேண்டும். தேவன் எங்களோடு கூட இருப்பார், நாங்கள் போய் யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் இப்பொழுதோ தேவன் எங்களோடு தான் கூட இருக்கிறார், ஆனால் அவர் யுத்தம் பண்ணி வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் வெற்றி பெற்றவர்களாயிருக்கிறோம். ஆமென். இனித்தான் நாங்கள் வெற்றி பெறுகிறவர்கள் அல்ல. இதே காரியம்தான் எல்லாவற்றிற்கும். அது சுகமா இருக்கட்டும், ஒரு வெற்றி வாழ்க்கையா இருக்கட்டும். ஆமென். எல்லாத்துக்குமே அவர் செய்து முடித்தார். ஆகவே ஐ வில் ரிசீவ் இட், நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். பெற்றுக்கொள்வதற்கு நோக்கம் இருக்கிறது, பெற்றுக்கொள்வதற்கு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நோக்கம் உண்டு. ஆமென். நோக்கம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஆசீர்வாதமும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. இது மிக முக்கியம். இளையகுமாரன் தகப்பனிடத்திலே வந்து என்ன செய்தான்? சொத்திலே பாதி கேட்டு பெற்றுக்கொண்டான். ஆனால் அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை. அப்ப நோக்கம் இல்லாத ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆகவே சரியான நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை, தேவனுடைய நீதியையும் தேடுங்கள் என்றால் அவர் செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொள். புரியுதுங்களா? அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றால் தானாக வந்து மேற்கொள்ளும். ஆமென். ஆனா நாம என்னத்தை தேடிட்டு இருக்கிறோம்டா, பொருளை தேடிட்டு அதுக்காகத்தான் கத்தரட்டே வா. ஆனா அவர் என்ன சொல்றாருண்டா, ராஜ்யத்தை தேடு, தேவி சேவன் செய்து முடித்தவைகளை தேடு. அவைகளை தேடி ஆராய்ந்து படித்து விசுவாசிக்க ஆரம்பிப்போமானால் இவைகளெல்லாம் தானாக வந்து நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. எடுப்போம். எனக்கு வேதத்திலே பிடித்த மிக 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 முக்கியமான வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுப்போம், வாசிப்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக, சட்ட திட்டங்களின் பிரகாரமாக, நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக சுய கிரியை செய்து பரிசுத்தமாக வேண்டும் என்று செயல்படுகிறவர்களை என்னங்க பண்ணினார்? ஒரே பலியினால் என்ன செய்திருக்கிறாராம்? எவ்வளவு நாளுக்குங்க? என்றென்றைக்கும். ஆனா படுத்து வாரன் இருக்கா? நீங்க அதிகமா ஜெபித்த பிறகு, உபவாசம் இருந்த பிறகு, அதிகமாய் நீங்கள் ஆராதனை செய்த பிறகு அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? செய்துட்டாரா செய்யலையா? செய்து முடிச்சுட்டார். ஆனா நாங்க இன்னமும் எந்த மென்டாலிட்டி, எப்பேற்பட்ட சிந்தையில இருக்கிறோம் என்று சொன்னால், செய்வார் பிரதர், எண்டைக்கு ஒரு நாள் செய்வார், எண்டைக்கு ஒரு நாள் ஆண்டவர் குணம் தருவார், எண்டைக்கு ஒரு நாள் எனக்கு சுகம் தருவார், எண்டைக்கு ஒரு நாள் என்ன செய்வேன்,
என்னுடைய வெற்றியை பெற்றுக்கொள்வேன். இப்படியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதே சிந்தையிலே தான் இருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் இன்னும் தேவன் விரும்புகிறபடி பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொள்கிறோம் எங்க ஹியர் அண்ட் தேர் ஸ்மால் பிளஸிங். ஆனால் என்ன செய்கிறாரா? ஒரே பலியினால் என்ன செய்கிறார்? என்றென்றைக்கும் என்ன செய்கிறாராம்? பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா என்றால் அங்கே குறைவில்லை. ஆமென். பலிகி பெறுகிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், மாமிச பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய எதிர்காலமா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலமா இருக்கட்டும், தேசத்தினுடைய விடுதலையா இருக்கட்டும், தேசத்தினுடைய எழுப்புதலா இருக்கட்டும், இவை எல்லாவற்றிற்கும் தேவையான சகலத்தையும் அந்த ஒரே பலியினால் அவர் என்ன செய்திருக்கிறார்? என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சத்தமா சத்தமா. ஆமென். இப்பொழுது நம்முடைய வேலை என்னென்றால் சத்தியத்தை அறிவீர்கள். அப்ப அவர் செய்து முடித்ததை அறிஞ்சிட்டோம் என்றாலே நாம் என்ன ஆயிடுறோம்? விடுதலை ஆயிடும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பேர் மனம் திரும்புங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாவம் செய்யிருக்கிறோம் பிரதர், அதை அறிக்கை பண்ணினா அதான் மனம் திரும்புறோம் என்று சொல்லிட்டு இருக்கோம். அது கிடையாது. மனம் திரும்புங்கள் என்றால் சிந்தையை மாற்றுங்கள். ஆமென். சிந்தையை மாற்றுங்கள். செய்வார் செய்வார் என்ற சிந்தையை மாற்றி செய்து முடித்தார் என்று சத்தியத்தை அறியுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் வந்து உங்களை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம். அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எப்படி அழிஞ்சு போறாங்களா? ஆருடைய ஜனங்க? உலக ஜனங்களா? ஆருடைய ஜனங்க? தேவனுடைய ஜனங்க. தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் தேவன் செய்து முடித்தார் என்பதை அறியாதபடியினால் என்ன செய்கிறார்கள்? தங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். எசாயாவில் வாசிக்கிறோம், என்னுடைய ஜனங்களோ அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார். புரியுதுங்களா? அதனால்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஹல்லேலூயா. அப்ப விடுதலை கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் நான் அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். மாத்திரமில்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதோட நிறுத்தினாரா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் சத்தியத்தை அறியுங்கள். அப்ப இளைப்பாறுதல் எங்க இருந்து வருதுங்க? அறிவதனால், சத்தியத்தை அறிவதனால். இயேசு எனக்காக என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை அறிவதனால் நான் விடுதலையாக்கப்படுகிறேன், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுடைய ஜெபத்தின்படியே. அப்படியா? உங்களுடைய உபவாசத்தின்படி அப்படியா? அதுக்காக ஜெபிக்க வேணாம் என்று சொன்னா வீட்டை போய் சொல்லக்கூடாது. பார்த்து சொல்லிட்டார், ஜெபத்தின்படி அல்ல, உபவாசத்தின்படி அல்ல, இல்லை ஈவன் வேர்ஷிப்பின் படியும் அல்லன்னு சொல்லிட்டார். அதனால நான் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடாது. சரியாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டுமானால் கூட சத்தியம் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஜார், கிறிஸ்துவுக்குள் நான் ஜார் என்று நான் அறியாவிட்டால் பிசாசை பார்த்து ஏய் வெளியேறு என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகள். இதெல்லாம் நீங்க எழுதி வைக்கணும். தேவனுக்கு நீங்க யாரு? எப்படிப்பட்ட பிள்ளைகள்? வெளியேற பெற்ற பிள்ளைகள். புரியுதுங்களா? அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலே நீ என்னுடைய சொத்து. இல்ல சொத்து இல்ல, என்ன பேர்? ட்ரெஷர். ட்ரெஷர் வேற, சொத்து வேற. அதுக்கு தமிழ் என்ன? சுதந்திரம் கிடையாது. பங்கு, பொக்கிஷம்.
பொக்கிஷம் வேறு, உங்களோட சொத்துக்கள் வேறு. புரியுதுங்களா? அப்ப நீங்க எதையுமே என்னவா மாத்தலாம்? ட்ரெஷரா மாத்தலாம். சில பேருக்கு தன்னுடைய பிள்ளைகள் ட்ரெஷர். அதுக்காக ஹஸ்பண்டோட சண்டை பிடிப்பாங்க, எல்லாரோட சண்டை பிடிப்பாங்க, டீச்சரோட ஒருவரும் தொட முடியாது. புரியுதுங்களா? அப்ப சில பேருக்கு நகை ட்ரெஷர். அதே வாங்கி வாங்கி அதே திங்க் பண்ணி கொண்டு சாப்பிட மாட்டாங்க, நகை வாங்கி வச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த பூமியில நீங்க எதையும் ட்ரெஷராக மாற்ற முடியும், எதுவும் ட்ரெஷராக இருக்க முடியும். ஆனா கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், அங்கதான் பிசாசு அட்டாக் பண்ணும். அதனால உங்களுடைய ட்ரெஷர் என்னவா இருக்கட்டும்? தேவனுடைய ராஜ்யம். தேவன் என்னுடைய ட்ரெஷராக, பொக்கிஷமாக இருந்தால் எதுவும் தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு பொக்கிஷமாய் இருக்க வேண்டும். அதே சமயம் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? வெளியேறப்பட்ட பொக்கிஷங்களாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண பிள்ளைகளாய் அல்ல. ஆமென். அவருக்கு நாங்கள் வெளியேறப்பட்ட பொக்கிஷம். அதை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு ப்ரூவ் பண்ணி காமித்திருக்கிறார். எப்படி? தன்னையே மரணத்துக்கு ஒப்பு கொடு, நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு தன்னையை ஒப்பு கொடுத்து, நீ என்னுடைய ட்ரெஷர் என்று அவர் நமக்கு ப்ரூவ் பண்ணி காமித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வெளியேறப்பெற்ற ட்ரெஷராக நாங்கள் இருக்கிறோம். அதனால்தான் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது சொல்லுகிறார், அவர் என்னத்தை கண்டு? ஒரு கான்கிரீட் கல்லை கண்டு. அப்படியா இருக்கு தேவனுடைய ராஜ்யம்? ஒரு வியாபாரி முத்துக்களை தேடி வருகிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. என்னத்தை தேடி வாரா? முத்து. அப்ப உங்களை எப்படி பார்க்கிறார் தேவன்? முத்துக்களாக பார்த்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டும், கரங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கோழி என்றால் அவர் என்ன செய்வான்? ஒரு 6 அடிப்பான். இருக்கிறவனால சும்மா இருக்க முடியாது. எலும்பி துள்ளி கத்தி, புரியுதுங்களா? போட்டது அவன். ஆனா இவன் அவனை ஆசீர்வதிச்சுட்டு டிக்கெட்டை வாங்கி வரிசையில் போய் நின்று அவர்ஸ் கணக்கா கியூவில் நின்று, புரியுதுங்களா? 2 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் கியூவில் நிற்கிறான். விஜய பார்க்கறதுக்கு முன்னாடி ராத்திரியிலே வந்துடுறான். பஸ் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து என்ன செய்யிட்டு பாய் படுக்கையெல்லாம் சுத்திட்டு வந்துடுறான் விஜய தூரத்திலிருந்து. ஒரு ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? நம்மோடு 24 மணி நேரம் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற வசனத்திலே இதுவும் ஒன்று. தேவனை கொண்டாடி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் திண்டாட்டம் ஓடிப்போம். ஹல்லேலூயா. அவர் செய்து முடித்தார், செய்து முடித்தார், செய்து முடித்தார், நான் பெற்றுக்கொண்டேன் என்று கொண்டாடி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில திண்டாட்டம் இருக்கவே முடியாது. ஒளி வரும் பொழுது இருளுக்கு அங்கே இடமில்லை. ஹல்லேலூயா. இருளோடு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒளியை கொண்டு வாருங்கள், இருள் தானாக ஓடிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய ஒளி உங்களிடத்தில் வந்தாயிற்று. இதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஆகவே நம்மிடத்தில் இருக்கிற குறைவு பிசாசு அல்ல, அல்லது நம்முடைய பாவங்களும் அல்ல, சாபங்களும் அல்ல. ஏனென்றால் ஒரே பலியினால் என்ன செய்திருக்கிறார்? ஒரே பலியினால் நம்மை என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை யாரும் உங்களிடத்திலிருந்து எடுத்து விட முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லு. கவனிங்க, சாதாரணமான ஒரு ஆதாம், சாதாரண மனுஷன். அப்போ ஒரு ஆதாம் என்ன செய்கிறான்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். அதனால் உலகம் முழுவதும் சாபத்துக்குள் வந்தது. ஆமா இல்லையா? ஒரு ஆதாம் பண்ணின தவறினான். என்ன நடந்துச்சு? உலகம் முழுவதும் அந்த சாபத்துக்குள் வந்தது. ஆனா இந்த சாபத்தில் இருக்கிறவங்க, கவனிங்க, இது மிகவும் முக்கியம். இந்த சாபத்தில் இருக்கிறவங்க 4 நன்மை செய்தா கூட
இந்த சாபத்திலிருந்து வெளியால வர முடியும். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்ப இந்த சாபத்தில் இருக்கிறவங்க, ஏனென்றால் சாபம் என்பது ஒரு வல்லமை. அது மேற்கொண்டபடியாத்தான் நாம் பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறவங்க கூட மறுபடியும் மறுபடியும் என்ன செய்யறான்? பாவம் செய்யறான். அது அழகா பவுல் எழுதுகிறார். எனக்குள்ள என்ன இருக்கு? பாவம் செய்யக்கூடாது என்ற நல்ல எண்ணம் இருக்கிறது. ஆனால் எனக்குள் இருந்த ஒரு வல்லமை என்னை பாவம் செய்ய வைக்கிறது. அது பாவ சுபாவம், பாவத்தின் வல்லமை. புரியுதுங்களா? ஆனால் இரண்டாவது ஆளதான் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் சரியாய், நேர்த்தியாய், நீதியாய், முழுமையாய் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நீங்க இங்க அங்கே என்று செய்கிற சின்ன பாவங்கள் அவர் செய்து முடித்ததை கேன்சல் பண்ண முடியாது. இப்படியா இருப்பீங்க? உங்களுக்கு 1,00,000 கோடி லோட்டரி விழுந்துட்டேன்னு சொல்ற, அப்படியா? புரியுதுங்களா? 1,00,000 கோடியே என்ன இல்லை, அவர் செய்து முடித்ததுக்கு இணை கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே அதுக்காக பாவம் செய்ய சொல்றேன்னா கிடையாது. கிருபைக்குள் உட்பட்டிருக்கிறவர்கள் பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கவனிங்க, அவன் நல்லது செய்யணும் என்ற எண்ணம் இருந்தும் அவனால் என்ன செய்ய முடியலையா? நன்மை செய்ய முடியல. ஏனென்றால் பாவ சுபாவம் அவனை மேற்கொண்டிருக்கிறபடினால். இப்பொழுதோ தேவ சுபாவம் நம்மை மேற்கொண்டிருக்கிறபடினால் நாம் பாவம் செய்ய முயற்சி செய்தாலும் இந்த வல்லமை என்னை பாவம் செய்ய விடாது. ஹல்லேலூயா. ஆனா அதை நான் விசுவாசிக்கிறேன். எது? என்னால பாவம் செய்யவே முடியாது என்று நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அநேகம் பேர், நீங்க மாமிசம் தானே, நீங்க யாரு? மாமிசம். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பாவம் செய்வோம் பிரதர். அப்ப பாவத்தை கைதட்டி கூப்பிடுறது யாரு? யாரு? சும்மா போற பாவத்தை வீட்டு கதவை திறந்து வா வா வா, நீ இருக்கும் வரை நான் இருப்பேன், நான் இருக்கும் வரை நீ இருப்பேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நமக்குள் கிறிஸ்து இருப்பாரானால், தேவ ஆவி இருக்குமானால், சாவு கேதுவா இருக்கிற யாவற்றையும் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு அங்கே இருந்து அல்லது பாவம் அங்கே இருந்து எனக்கு சாபத்தை வரவைக்க நினைத்தால், சாவு கேதுவான யாவற்றையும் இது என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது, நிர்மூலமாக்குகிறது. அதற்காகத்தான் கிறிஸ்து நம் மத்தியில் வந்தார். ஆமென். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் நம் மத்தியிலே வந்தார், வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசின் கிரியை என்ன? அழிப்பது, கொல்லுவது, திருடுவது. இவை எல்லாவற்றையும் அழிக்கும்படிக்கு மனித குமாரன் நம் மத்தியிலே வந்தார். செய்து முடித்தாரா? முடிக்கலையா? ஒரே பலியினால் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன சொல்லக்கூடாது? பிரதர் என்ன பலி கொடுத்தீங்க? ஈசாக்க கொடுத்தீங்களா, ஜாக்கோப்ப கொடுத்தீங்களா என்று கேட்கக்கூடாது. ஏண்டா அதெல்லாம் பெர்ஃபெக்ட் பலியே கிடையாது. ஆனா பெர்ஃபெக்டான ஒரு பலி, என்றென்றைக்கும் உங்களை விடுதலையாக்குற ஒரு பலி உங்களுக்காக செலுத்தப்பட்டாயிற்று. ஆகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பலவீனத்திலிருந்து, வறுமையிலிருந்து, பற்றாக்குறையிலிருந்து, தடைகள், தாமதங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போய் மரித்தவர்களை எழுப்புங்க. இந்த மரிச்சு போன என்னத்து நிமித்தம் மரிச்சிருக்கிறான்? பாவத்தின் நிமித்தம் மரிச்சிருக்கிறான். இப்ப அவன் என்ன செய்யல? மனம் திரும்பல, மன்னிப்பு கேட்கல, உபவாசம் இருக்கல, ஜெபிக்கல,
செத்து போய் சடலம் இருக்கு. ஆனால் இவருடைய வல்லமை அவனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. இவருடைய ஜீவன் மரித்து போன சகலத்தையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒருவனை உயிர்ப்பிக்கும்படிக்கு நாங்கள் சிந்தையிலே அல்லது நாங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன? எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் மரித்திருக்கலாம், அல்ல மரித்து கொண்டிருக்கலாம். நான் அதை செய்தனா, இதை செய்தனா, இதை சரியா செய்தனா, அதை சரியா செய்தனா என்று திங்க் பண்ணுவதை விட்டுவிட்டு, சிந்திப்பதை விட்டுவிட்டு அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லல போய் மரித்தவர்களை உயிர்ப்பீங்கள் என்று தான் சொன்னாரே ஒழிய அவன் எவ்வளவு பாவம் செய்தான், அவனுடைய பாவத்தின் ஆழம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, இதை தியானிக்கும்படி சொல்லல, இதை பேசும்படி சொல்லல. அந்த வீட்டுக்கு போய் என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன புலவிட்டான், ஏன் செத்தான், என்ன குடிச்சு செத்தான், இப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி உங்களை போலீஸ் அதிகாரிகளாக அவர் அனுப்பவும் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் ஊழியக்காரராய் அவரை வெளிப்படுத்தும்படிக்கு, அவருடைய உயிரை வெளிப்படுத்தும்படிக்கு, அவருடைய ஜீவனை வெளிப்படுத்தும்படிக்கு அல்லேலூயா நம்மை அங்கே அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவனுடைய தகுதி இல்லாமை தேவனுடைய வல்லமையை, இரக்கத்தை, கிருபையை, அன்பை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. தேவன் செய்து முடித்ததை அவனுடைய தகுதி இல்லாமை தடை செய்யவே முடியாது. அநேக வேளைகளிலே தடை, அங்க தடை வருமோ, இங்க தடை வருமோ, அது வருமோ, இது வரும், எதுவும் வர முடியாது. அல்லேலூயா. நீ போகையிலும் சொன்னாரா, அங்கே தடை வரும் என்று சொன்னாரா, போகையிலும் படுவாய் என்று சொன்னாரா, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னாரா, படுவாய் என்று சொன்னாரா? ஆனா அநேக முறையில நமக்கு அப்படித்தான் கேட்குது, என்று ஒரு நாள். புரியுதுங்களா? அதனால நான் எங்க போனாலும் தைரியமா போறேன், அது எதுவா இருந்தாலும் சரி. ஒருவர் பிளைட்ல இருந்து, ஆண்டவரே பிளைட் எல்லா இடமும் விழுகுது ஆண்டவரே, இது ஒரு ஜெபம், இது அவிசுவாசம். என்னத்தை கன்சர்ன் பண்ற? மரணத்தை நினைக்கிறேன். இது தவறான ஜெபம். ஏனென்றால் என்னத்தை நினைக்கிறேனோ அதுதான் என்னை மேற்கொள்ளும். புரியுதுங்களா? புறப்பட்டு போகும் பொழுது ஆக்சிடென்ட் வரப்போது, ஆண்டவரே என்னை பாதுகாரு. இது என்னத்தை நினைச்சாச்சு? என்னத்தை நினைச்சிட்டீங்க? ஆக்சிடென்ட பார்த்துட்டீங்க. அதனால ஆக்சிடென்ட் வந்தே சேருகிறது. அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் ஃப்ரோவர்ட் ஆயிருவீங்க. நான் அப்பவே சொல்லல. அப்ப அதே வாயை திறந்து நடக்காதுன்னு சொல்லி பாருங்க, நடக்கவே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் மாற்றப்பட்ட சிந்தை. உங்களுடைய மனது புதிதாகிறதுனால், ரோமர் 12:2, உங்களுடைய மனது என்றால் உங்களுடைய சிந்தை புதிதாகிறதுனால் மறுரூப வாழ்க்கை உங்களை மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா. அப்ப மறுரூப வாழ்க்கை, அற்புதத்தின் வாழ்க்கை, அதிசயங்களை செய்கிற, காணுகிற, பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. செய்து முடித்தார், முடிப்பார் அல்ல. கவனியுங்கள், கிறிஸ்தவத்துக்கும் மற்ற எல்லா ரிலிஜனுக்கும் உள்ள ஒரே பெரிதான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. எது? அவங்களோட கடவுளுக்கு வல்லமை இருக்குது, அவங்களோட கடவுள் ஒரு நாள் செய்வார் என்று விசுவாசிக்கிறாங்க. புரியுதுங்களா? யாராவது சொல்றாங்களா செய்ய மாட்டார், அந்த கடவுள் செய்யவே மாட்டார்னு சொல்லி இருக்கிறாங்களா? அந்த கடவுளுக்கு வல்லமை இல்லைன்னு சொல்றாங்களா? இல்லை, செய்வார். ஆனா எப்ப செய்வார்ன்றது எந்த ஜென்மத்துக்கும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், செய்வார் அல்ல, செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்து முடித்தபடியா தான் நாம என்ன சொல்றோம்? ஏய் சுகமாக இயேசுவின் நாமத்தினால் என்னோட சுகம் நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. இலகுவாக, ஈஸியாக எல்லாவற்றையும் செய்து, மகனே நீ பேசு, நீ என்ன செய்? பேசு. பிரச்சனையை பார்த்து ஏய் எனக்கு முன்னால நீ நிக்க முடியாது,
வெளியேறு என்று சொல்றதை விட்டுட்டு பிரச்சனையை குறிச்சு, கர்த்தாவே பெரியொரு மலை நிக்குது ஐயா, முடியலை ஐயா. ஆனா வேதம் என்ன சொல்லுது என்றால், மலையை பார்த்து பேசு, மலையை குறிச்சு பேசுன்னு சொல்லு. ஆனா நாங்க குறிச்சு குறிப்பெழுதி வச்சு பேசிட்டு, புரியுதுங்களா? ஏதோ அவருக்கு தெரியாதண்ட மாதிரியும் எனக்கு தான் எல்லாம் தெரியுதுண்ட மாதிரியும் அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவரே இந்த மலையை குறித்து உமக்கு தெரியாது. அனனியா, தேவன் வந்து சொல்லுகிறார், சவுல் என்றவன் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறான், நீ போய் அவன் மே கையை வை, அவன் இப்ப அதை பார்த்துட்டு இருக்கிறான் என்று சொன்னா, ஆண்டவரே உமக்கு அவனை பற்றி தெரியும். அவன் யாரு தெரியுமா? அவன் ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா? என்னத்துக்காக இங்கே வந்திருக்கிறான்னு தெரியுமா? அப்ப தேவன் ஆரண்டு இந்த ப்ரொஃபட்டுக்கே ஐடியா கிடையாது. புரியுதுங்களா? அப்படித்தான் நிறைய ப்ரொஃபட்மா நாம இங்க உட்கார்ந்து, புரியுதுங்களா? அதனால அவர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கோம், ஆண்டவரே நாங்கள் மடிக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா? உமக்கு தெரியலையா? புரியலையா? இது தெரிகிற புரிகிற காரியம் அல்ல. நீங்கள் தெரிவதற்கு முன்பதாக, பார்ப்பதற்கு முன்பதாக, 2025 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் பார்த்து அதற்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்து எல்லாம் முடிந்தது என்று அறிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகு, செய்யும் ஐயா, போராடும் ஐயா, யுத்தம் செய்யும் ஐயா என்றால் இதெல்லாம் தவறையா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? தவறா ஜெபம் பண்ணிட்டு சரியான ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாது. இப்படி போயா சென்னைக்கு போயலாம்டா, இந்த பக்கமா போயிட்டு எங்க சென்னையே காணலையே. புரியுதுங்களா? அருமையான ஒரு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடி. ஹல்லேலூயா. அதற்காக என்னுடைய உயிரை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்று கொடுத்து செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று அறிக்கை பண்ண. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் இருங்க. இயேசு அடிச்சு கொள்றாங்க, பிளான் பண்ணி, தீர்மானம் பண்ணி, திட்டம் பண்ணி அடிச்சு கொள்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இவரை கொண்ட பாவம் எல்லாம் நம்ம மேலே நம்ம பிள்ளை மேலே வரட்டும் என்று என்ன செய்யறாங்க, சாபத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா பாருங்க, சிலுவையில் அவ்வளவு வேதனைக்கு மத்தியிலும் அந்த பிரேயரை கேன்சல் பண்ணுகிறார் இயேசு. பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார், அல்லேலூயா, இவர்களை மன்னியும். அல்லேலூயா. அப்ப அவர் மன்னியும் என்று சொன்ன பிறகு யாருமே அதை மாற்ற முடியாது. forever நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நாளைக்கு நீங்க பார்ப்பீங்க எப்படி என்னென்ன காரியம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுபட்டு போயிட்டு இப்பொழுதோ பிதா எப்படி ஆப்பரேட் பண்ணுகிறார், எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து நாளைய நாளிலே இன்னும் விரிவாக பார்ப்போம். ஆனால் இன்றைய நாளிலே ஒரே பலியினால், ஹல்லேலூயா, உங்களுக்கு தேவையான சகலதும், அது சுகமாய் இருக்கட்டும், இல்ல பெரிதான ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், அல்ல பெரிதான ஈவன் தேவனுடைய பிள்ளைகள் அற்புத அதிசயங்கள் அல்லது வரங்கள் வல்லமைகள், இதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. தாருமையா, வாருமையா, தாருமையா, வாருமையா, தாரும். புரியுதா உங்களுக்கு? ஆனா வரங்கள் வல்லமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. அதுல வேற ஒருவனுக்கு அந்த ஒரே ஆவியினால், ஒருவனுக்கு அல்ல, அந்த ஒரே ஆவியினால் உங்களுக்கு தேவையான அத்தனை வரங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அது சரியாக இன்டர்பிரேட் பண்ணப்படவில்லை. எப்படி என்று சொன்னால், அந்த ஒரே ஆவியானவர், அதை நீங்க திருப்பி திருப்பி பார்ப்பீங்க, அந்த ஒரே ஆவியானவர் அவருக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆமென். அப்போ ஒருவனுக்கு தீக்கு தரிசனம் தேவை என்றால் அந்த ஒரே ஆவியானவர் தீக்கு தரிசனமாக பேசுவார். ஒருத்தனுக்கு ஹீலிங் தேவை என்றால் அந்த ஒரே ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஹீலிங்கை ரிலீஸ் பண்ணுவார். ஒருத்தனுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் வாழ்க்கையிலே அதே ஆவியானவர் நம் மூலமாய்
அற்புதத்தை செய்கிறார். புரியுதுங்களா? அந்த ஒரே ஆவியானவர் எந்த இடத்திலே என்ன நமக்கு தேவையோ அப்படியாக நமக்குள் இருந்து செயல்படுகிறார். அல்லேலூயா. பரலோகத்திலே இருந்து வரைக்க 9 பேக், 9 பை. அதில் என்ன? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானம். இங்கே ஆங்கிலத்தில் நான் அழகாக சொல்லிடுவேன். ஆனால் விசுவாசம், தீர்க்க தரிசனம், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும் வரம், சுகமடுத்தம் வரம், அந்நிய பாசை, வியாக்கியானம் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ அவர் அங்கேருந்து வரும் பொழுது என்ன செய்யல? அவருடைய ஒரு உறுப்பை அங்கே விட்டுட்டு அல்லது 8 உறுப்பை விட்டுட்டு ஒரு உறுப்போட வந்து சேரல நம்ம மத்தியில். புரியுதுங்களா? நான் எல்லாம் இந்தியாவில் நான் நினைக்கிறேன் 35 வருடத்துக்கு முன்பதாக ஒரு என்னத்துக்கு போயிருந்தேன், ஒரு 10 days ட்ரைனிங் அண்டு போயிருந்தேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு ஹோலி ஸ்பிரிட் சொல்லி வரைஞ்சிட்டு இந்த பக்கம் ஒரு 50 செட்டை ஹோலி ஸ்பிரிட், மற்ற பக்கம் இன்னொரு 9 செட்டை, இந்த பக்கம் இறகுகள். புரியுதுங்களா? 9 இறகுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 9 இறகுகள். அந்த 9 அந்த பக்கம் இருக்கிறது ஆவியின் கனி, இந்த பக்கம் இருக்கிறது வரங்கள் என்று கற்றுக் கொடுத்தாங்க. அவ்வளவு தவறு. அதையெல்லாம் பெருசாக கற்றுக்கொண்டு போனால்தான் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் தலைகளா மாத்திட்டார். ஆமென். அப்ப கவனியுங்கள், ஆவியின் கனி என்று சொன்னால் பரிசுத்தாவியின் கனி என்று அங்கே எழுதப்படவில்லை. புதுப்பிக்கப்பட்ட, தேவனால் புதுப்பிக்கப்பட்ட உங்களுடைய ஆவியின் கனி தான் அது. ஆமென். அதை இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் தேவ சுபாவம். அப்ப நான் புதுப்பிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய ஆவியை தேவன் புதுப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த புதுப்பிக்கப்பட்ட ஆவி இப்படித்தான் கிரிகை நடப்பிக்கும். ஆமென். அது தேவ சுபாவம். மற்றும்படி மற்ற 9 இறகுகளும் இல்ல, இறகுகள அது ஒன்றில் 2 தானே இறக்க, அது கீழே இருக்குல்ல சிறகுகள். சரி சரி, ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டீங்களே. சரி, மற்ற 9 எது? ஆவியின் வரங்கள். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்ற ஒருவனுக்கு, அதனால ஊழியத்தை என்ன செய்யிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இவர் என்ன ஹீலிங் மினிஸ்டர், இவர் ப்ராஃபட், இப்படி பிரிச்சுட்டாங்க. ஆனா இயேசுவை கவனிங்க, அத்தனை அப்போஸ்தலர்களையும் அனுப்புறார். இவன் கடைசி நேரத்தில் கூட இயேசு என்ன செய்கிறார்? இந்த 11 அப்போஸ்தலர்களுக்கும் என்ன சொல்லுகிறார் என்றால், அத்தனை பேருக்கும் அவர் கொடுத்தது ஒரே ஒரு ஊழியம். தெரியுதுங்களா? அத்தனை பேருக்கும் அவர் சொன்னது என்ன? ஒரு ஊழியம் சொல்ல முடியாது. சரி, ஒரே டைப் ஆஃப் கோலிங் தான். என்ன டைப் ஆஃப் கோலிங் என்று சொன்னால், உலகம் முழுக்க போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்குங்கள், மரித்து எழுப்புங்கள், வியாதியஸ்தரை குணமாக்குங்கள். இன்னொரு விதத்தில் சொன்னால் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அத்தனை பேர்களுக்கும் இதுதான் பொறுப்பு. புரியுதுங்களா? அப்புறமா நான் அதை பிரிச்சு இப்ப பாத்தீங்கன்னா அது பிரிஞ்சு எங்கேயோ எல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆனா இதுதான் நம் எல்லோர் மீதும், எல்லாருடைய அழைப்புமே இதுதான். நாங்கள் உலகம் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாரையும் தேவனுக்கு சீஷர்கள் ஆக்கி தேவனை வெளிப்படுத்துவது, அற்புதங்கள் அதிசயங்கள் மூலமாய் தேவனை வெளிப்படுத்துவது, வார்த்தையை உறுதிப்படுத்துவது, பிசாசின் கட்டுக்கள் இருக்கிறவர்களை பூரணமாய் விடுதலையாக்குவது, அவருடைய சத்துருவை அவருக்கு பாதபடி ஆக்கி போடுவது நம்முடைய வேலை. அல்லேலூயா. அப்ப அவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாத அவனை நாம துரத்தி என்ன செய்வோம்? அவருடைய பாதபடியில கொண்டு வந்து அவனை போடுவோம் என்று சொன்னா அவன் மிதி என்று மிதிச்சிட்டு இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில். நாம என்ன சொல்றோம்? ஐயோ அது வருது, ஐயோ இது வருது ஓடிட்டே இருக்கிறான். அவனும் திரத்தி நம்ம அடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா யாரு அவனை திரத்தணும்? நாம தான் அவனை திரத்தணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப சிந்தையை மாற்ற வேண்டும். நீங்கள் யார் என்றால் தேவனுடைய கண்களிலே விலையேறப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென். சரி, எடுப்போம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம்.
இயேசு ஒருவர் என்ன செய்துட்டாராம்? நம்முடைய இரத்தத்தினாலா, நம்முடைய பாடுகளினாலா, அல்லது நாம் sacrifice, நாம் பலி கொடுத்ததினாலா? இல்லை, அவர் தன்னைத்தானே பலி கொடுத்ததினால், அவர் இரத்தம் சிந்ததினால். என்னத்துக்காக இரத்தம் சிந்தினார்? ஏன் இரத்தம் சிந்தினார்? நம்மேல் வைத்த அன்பினால் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி, வாசிங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆக்குவாரன் இருக்கா பிரியமான? நீங்க இப்ப எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு தெரியுமா பிரியமானவர்களே? கவனி, பிசாசுக்கு முன்னால மாத்திரம் அல்ல, தேவனுக்கு முன்பாகவே அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி, ஹல்லேலூயா, எல்லா விதத்திலும் உங்களை தகுதியாக்கி, ஹல்லேலூயா, பிதாவுக்கு முன்பதாக உங்களை தோத்து போனவர்களாக அல்ல, சுகஈனர்களாக அல்ல, பலவீனர்களாக அல்ல, தரித்திரர்களாய் அல்ல. புரியுதுங்களா? உங்களை ராஜாவாய், முடிசூட்டப்பட்டவர்களாய், எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாய் நிறுத்தி இருக்கிறார். பிசாசினால் ஆளப்படுகிறவர்களாய் அல்ல, எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக உங்களை பிதாவுக்கு முன்பதாகவே நிறுத்துவார் அல்ல, நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா! கரங்களை தட்டி பெற்றுக்கொண்டோம் என்று கரங்களை தட்டி. அடுத்த வசனத்தை வாசி. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். தேவனுக்கு நாங்கள் ஆசாரியர்கள், ஆனால் தேசத்துக்கு, பிசாசுக்கு நாங்கள் ஆறு? ராஜாக்கள். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா! பழைய பாட்டை நிப்பாட்டுவோமா? வாருமையா தாருமையா, அதை நிப்பாட்டிட்டு புதிய பாட்டை பாட ஆரம்பிப்போம். ஆமென். அப்ப தெருவில் நடந்தா முடி, இந்த முடி இல்ல, அரச முடி என்னில சூட்டப்பட்டிருக்கு, நான் ராஜா. அல்லேலூயா! அல்லேலூயா! எதுவுமே என்னை மேற்கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் நான் ஆளுகை செய்கிறவன். நான் ஒருவனை பார்த்து போ என்றால் போக வேண்டும், ஒருவனை பார்த்து வா என்றால் வர வேண்டும். பிசாசே ஓடி போன்றா என்ன செய்யணும்? ஓடி போ. அல்லேலூயா! அப்பேற்பட்ட சகல அதிகாரமும் உடையவனாய் தேவன் அவருடைய இரத்தத்தினால் கழுவி என்னை தகுதியாக்கி என்ன செய்திருக்கிறார்? என்னை முடிசூட்டி ராஜாவாய் நிறுத்தினது மாத்திரமல்ல, சகல ஆளுகையையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! கொடுப்பார் கிடையாது. அல்லேலூயா! இதுதான் பெரிய ப்ராப்ளம். கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார்ன்னு இருக்கிறோம், கிடையாது. வாருமையா தாருமையான்னு நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். 100க்கு அதிபதி வந்து சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரன் சுகயினமாய் இருக்கிறான் என்று சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், நான் வருகிறேன். ஆனா அவன் என்ன சொன்னது? வரவே. ஆனா எங்களுடைய ஜெபம் என்ன? வாருமையாத அருமையா, வாருமையாத அருமையா. அவன் சொல்றான், வசனம் கொடுத்திட்டீரே இல்ல, ஜஸ்ட் உம்முடைய வசனத்தை ரிலீஸ் பண்ணி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ செய்து முடித்திட்டீர், வசனத்தை ரிலீஸ் பண்ணும், அதுவே போதும். ஹல்லேலூயா! அவனுக்கு இருந்த இந்த அறிவு நமக்கு இல்ல. இத்தனை வருஷமா என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறோம்? அருமையா தருமை என்ற அர்த்தம் என்ன? அவர் வரவே இல்லை, தரவே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் முடிவு பரியந்தம். சிலவளை இதை விட்டுருவோம் அதை ஆட் பண்ணி இருக்கிறார், சதா நாட்களில். நாம என்ன நினைப்போம்? வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போவார், புரியுதுங்களா? அப்பப்ப விசிட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் சதா நாட்களில்
உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை எந்த டெவிலும் மாற்ற முடியாது. முடிவெடுத்தவர் யாரு? ஆண்டவர். நம்ம நம்பிய முடிவெடுத்தார் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நம்பி அவங்களோட உடன்படிக்கை செய்தார். ஆனா அது புட்டிக்கிச்சு. புரியுதுங்களா? அதனால இப்ப பிதா அண்ட் குமாரன் என்ன செய்யறாங்க? ஒப்பந்தம் பண்றாங்க ஒழிய நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. யாரை அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது சத்தம் கேட்கிறது, நான் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் அவர் செய்து முடித்து, அந்த செய்து முடித்ததின்படி செயல்படுங்கள் என்றுதான் அவர் நம்மிடத்தில் கேட்கிறார். விசுவாசித்து செய்து முடிக்கப்பட்டாயிற்று ஒரே பலியினால் பூரணம். என்னுடைய வாழ்க்கையிலே, கணவனுடைய வாழ்க்கையிலே, மனைவியினுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பூரணம் மேற்கொண்டாயிற்று. ஹல்லேலூயா. இதை நமக்கு தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு. ஹல்லேலூயா என்று சொன்ன பிறகு பிசாசு சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட. யூ ஆர் ரைட், நீ நல்லா தான் சொல்ற, நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்க. எஸ் 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 ஆஃப் கோர்ஸ். எப்படி உனக்கு தெரியும்? இந்த வாழ்க்கையில ரொம்ப போராட்டம் இருக்கு. எஸ் எஸ். இப்ப யாரோட அக்ரி பண்ற? அதனாலதான் குந்திட்டே இருக்கு. அதனாலதான் அவரே சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்தினில் பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு ஓடி போவான். அப்படியா இருக்கு? என்ன இருக்குங்க உங்களை விட்டு? அப்ப ஆரோட குந்திட்டு இருக்கிறான்? ஆரோட குந்திட்டு இருக்கிறாங்க? இது சொல்ல மாட்டேன். பிசாசம் குந்தி, அது சொல்ல மாட்டேன். ஆனா தேவன் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று பாடுற பாட்டு முழுக்க வாருமையா தாருமையா. ஏனோ தெரியல, கர்த்தர் என்னை போட்டு இடிக்கிறார், துவர்க்கிறார், அரைக்கிறார். புரியுதுங்களா? சோதிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப தேவன் செய்து முடித்ததற்கு விரோதமாய் பேசுகிறோம். புரியுதுங்களா? ஆனால் செய்து முடித்ததோடு அக்ரி பண்ணுவோமானால், ஆமென். நான் உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ண வந்தா நீங்க அதை அக்ரி பண்ணாவிட்டால் அந்த உடன்படிக்கையால் வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை வந்து சேர முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தையோடு நான் உடன்படிக்கை பண்ணினால், ஏற்றுக்கொண்டால், அக்ரி பண்ணினால் அது என்னை மேற்கொள். ஆனா இல்லையா ஆண்டவரே? அது எப்படி ஆண்டவரே? பிரதர், நீங்க ஆண்டவர்கிட்ட தீக்கு தரிசனம் பாருங்க, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கும். சொல்றேன், எனக்கே என்னவா இருக்கும், எவ்வளோ படிச்சிருக்கிறேன், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏண்டா சொல்ற ஆட்களை நீங்கள் மாமிசத்திலே பார்ப்பீர்களானால் உங்களால நம்ப முடியும். அப்படியான பெரிதான தீர்மானங்களையும் திட்டங்களையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமென். நிறைய பேர் அதை கேட்டுட்டு அதை நம்புறது இல்லை. ஆற மாதிரி கிதியோனை போல, நானா என்னுடைய குடும்பத்தில் நான் எளியவனும் புழுவும் பூச்சி, நான் எப்படி இஸ்ரவேலையே விடுதலை ஆக்குவது? என்னுடைய குடும்பத்தை என்னால் என்ன செய்ய முடியல? விடுதலை ஆக்க முடியும். எப்படி? குடும்ப சரித்திரத்தை எடுத்து பார்த்தா நாங்களெல்லாம் வாரு புழுவும் பூச்சியும் வெட்டுக்கிளிகள். ஆனா தேவன் அங்க என்ன சொல்ற தெரியுமா? ஐ ஆம் வித் யூ. உன்னோடு இருக்கிற, உனக்கு இருக்கிற இந்த பலனோடு போ. ஒன்றுமே இல்லையா நீ நினைக்கிறியா? அதோடு போ. அவருக்கு ஒன்றும் தேவை, அவருக்கு எதுவும் தேவையில்லை. ஏனென்றா உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பலப்படுத்த மாட்டவரே, ஏதாவது வருதான்னு பாக்குறது. புரியுதுங்களா? அப்படியே காண்டா மிருகத்தின் பலம் வந்துட்டேன் ஆண்டவரே, சென்னையை ஒரு குளிப்பு குளிக்கிடுவார். இது ஃபீலிங்கால வர்றது கிடையாது. என்னத்தினால? அறிவினால, விசுவாசத்தினால செயல்படுகிற காரியம். ஆமா. ஆனா என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஃபீலிங்.
புரியுதுங்களா? அதனால தான் நிறைய வாட்டி நம்மளை பெற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கு. ஏனென்றா நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கு. புரியுதுங்களா? அந்த ஃபீலிங்கிலே என்ன செய்யிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்திருக்கிறோமே அல்லாமல் அவரை அறியவில்லை. அறிந்து அவர் என்னோடு இருக்கிறார் என்று நாங்கள் செயல்பட்டால் நிச்சயமாய் அது வந்து நம்மை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபை ஜீவனுள்ள நாளல்ல என்ன செய்யுமா? தொடரும், பின்தொடரும். சரி, நான் இப்படியே நிற்கிறேன், ஏதாவது தொடருதா? தொடருதா? எப்படி தொடரும்? எப்ப தொடரும்? நான் மூவ் பண்ணும், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நான் மூவ் பண்ண முடியும். அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வரங்கள் எனக்குள்ளே இருக்கு. எந்த பிசாசும் எனக்கு முன்பாக நிற்க முடியாது, என்னை சேலஞ்ச் பண்ண முடியாது, என்னை தொட முடியாது. உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் உன்னை அணுக முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்படி அவர் சொல்லி இருக்க நாம எப்படி இருக்கிறோம்? பிரதர் அதை போடுங்க பிரதர், இதை செய்யுங்க பிரதர், அதை குடிங்க பிரதர், இதை குடிங்க பிரதர், ஏனெண்டா இது வருது பிரதர், அது வருது பிரதர். 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு மேலாக நான் யூகேல இருக்கிறேன். ஒரு நாள் கூட சுவையீனம் என்று சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை, அங்கே படுத்ததில்லை, ட்ரீட்மெண்ட் பெற்றதில்லை. சுவையீனம். தேவையில்லாத ஒரு விளையாட்டுக்கு போய் காலம் முறிச்சிட்டு வந்தால் அது வேற விஷயம். புரியுதுங்களா? அதுக்காக மாத்திரம்தான் என்ன செய்யிருக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்களே தூக்கி கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஆனால் சுகையினம், ஏனண்டா நான் அதை விசுவாசி. ஆமென். சுகையினம் வர முடியாது, நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, இல்லை நாம விசிட் பண்ணிருந்தோம். அங்கே வந்து அவங்களுக்கு 2 மாதமா என்ன பயங்கர கை ஃபுல்லாகவும் கை, ஷோல்டர்லேருந்து கையை கூட மடக்க முடியாது, பேண்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ நாம் பேசிட்டு டின்னர் கொடுத்தாங்க, சாப்பிட்டு சரி எழும்புங்க ப்ரே பண்ணுவோம். I said I remove it in Jesus. Hallelujah. 2 months she can't even take a cup, bandage, she cannot move. புரியுதுங்களா? நான் சொன்னேன் என்னண்டு, I remove it in Jesus name. Hallelujah. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை செய்கிற தளத்தில் 20 கிலோ வெயிட் உள்ள என்னத்த பொருளை, ஒரு பாக்ஸை ஒண்டியில் ஒரு 10 பாக்ஸ் நினைக்கிறேன், அதை என்ன செய்யணும், வாங்க தூக்கிட்டு இன்னொரு தூரமான இடத்துக்கு போகணும். 20 more than 10 பாக்ஸ் என்ன செய்வாங்க, ஈஸியாக பண்ணினாங்க. ஒரு கப்பை கூட தூக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிசாசுக்கு, நோய்களுக்கு எல்லாம் என்னவாயிருக்கிறேன், ராஜாவாக இருக்கிறேன். நான் சொன்னா ஆகணும். ஹல்லேலூயா. நான் கட்டளையிட்டா நடக்கணும். அப்ப கிதியோன் ஒன்றுமே இல்லையன்றான். ஆண்டவர் சொல்ற அதான் நல்லது. நாள் இருந்தா என்ன செய்யற நீ, ஆறுமா இந்த ப்ராஃபட் வந்து கையை வச்ச என்ன நடக்கும் தெரியுமா, ஒன்றுமில்லையா, அதான் நல்லது. ஏன் சொல்லுங்க, அப்பதான் நான் 100க்கு 100% அவரை நம்பி செயல்படுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தரையில்லையா, ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றுமே இல்லையா, குட், அதான் நல்ல இடம். தேவனோடு உறவை வளர்ப்பதற்கு, தேவனுடைய அன்பை சுவைப்பதற்கு அதுதான் பெஸ்ட் பிளேஸ். புரியுதா? ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க, எனக்கு ஒருத்தருமே இல்லையா, எனக்கு ஒருத்தனும் உதவி செய்யறான் இல்லையா ஆண்டவர். ஆற மாதிரி அந்த 38 வருஷம் ஒருத்தன் குந்திட்டு இருக்கான், இயேசுவே வந்துட்டார், என்னையா புலம்பு, உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு எதுவுமே தேவை. ஆமென். அப்ப நமக்கு எதுவும் தேவையில்லை, ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் என்னோடு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன தேவையோ அதாக, இதுதான் பெரிய ஷாக்கிங் ட்ரூத். என்ன தெரியுமா, எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற தேவன் அல்ல. எனக்கு என்ன தேவையோ அதாகவே
அவர் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு 1 லட்சம் தேவை, என்னட்டா ஒரு 50 லட்சம் இருக்கு, அதுல இருந்து ஒரு 1 லட்சத்தை கொடுக்கிறது சாதாரண. ஆனா நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்தேன்டா கிரேட். புரியுதா? அப்படித்தான் தேவன் செய்கிறார். ஆமென், ஆமென். அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்றால், எனக்கு என்ன தேவையோ அதாகவே அவர் மாறுகிறார். எனக்கு விடுதலை தேவையானால் தேவன் விடுதலையாக மாறுகிறார். தேவன் விடுதலையாக மாறுவாரானால் எந்த பிசாசும் நோ என்று சொல்ல முடியாது. புறப்பட்டு போயே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகியே ஆக வேண்டும். ஆமென். சமீபத்தில் என்னுடைய மாமி ஸ்டூடெண்ட்ஸுடைய அம்மா ஒரு சகோதரி இங்கே வந்து ஜெபிங்க, அவங்களால என்ன செய்ய முடியலை, வீக்கோ 2 அவங்களால சாப்பிட முடியலை, தூங்க முடியலை. ஆனால் அவங்க யாரு? நர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, நர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? நான் வந்து நர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ அவங்களால என்ன செய்ய முடியலை, சாப்பிட முடியலை, தூங்க முடியலை. அதனால பயங்கரப்படுவேன். ஃபோன் பண்ணினான், இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. டைஜஷன், சாப்பாடு சாப்பிடும் பொழுது டைஜஷன் உண்டாயிருப்பதாக, சாப்பிடும்படியான என்ன என்ன சொல்ற, appetite உண்டாயிருப்பதாக, டைஜஷன் உண்டாயிருப்பதாக. பி ரீஸ்டோர் இன் ஜீசஸ் நேம். அப்படியே சோறாயிட்டான், அப்படியே குணமாயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேன்சர் வியாதி போய் கட்டளையிட்டோம் இயேசுவின் நாமத்தில். நான் பேக்கிங் பிசினஸ் பண்றது கிடையாது, ப்ளீஸ் நோ. அப்படி ஒருவர் ஜெபிப்பாரானால் அவர் தேவனுடைய பிள்ளை என்பது அவருக்கு தெரிய, அவரிடத்தில் அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்பது தெரியவில்லை. மூத்த குமாரன் மாதிரி ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. என்னத்தை கேட்டுட்டேன், இதுல வர பெருமை, அவனை மாதிரி அப்படியா கேட்டேன்னா, இவனை மாதிரி அப்படியா கேட்டேன்னா, மில்லியனர் ஆக மாட்டேன் அப்படியா கேட்டேன்னா. ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன கார், ஒரு சின்ன ஜோப். ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கான், அவனுக்கு பேர் தான் என்ன, மூத்த குமார். அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஷொக்கிங், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடைய. ஹல்லேலூயா. நீ புலம்பிட்டு இருக்கிற, கொஞ்சமா தாரம் என்று கேட்டுட்டு இருக்கிற. அவனை உனக்கு தெரியாத சத்தியம் என்னவென்றால், என்னுடையதெல்லாம் உன்னுடையவைகள். என்னுடைய மகிமை உன்னுடையது, என்னுடைய சுகம் உன்னுடையது, என்னுடைய ஐஸ்வர்யம் உன்னுடையது, என்னுடைய பாதுகாப்பு உன்னுடையது. ஹல்லேலூயா. பவுல் 3 வாட்டி ஜெபிக்கிறார், பலவீனம் இருக்காண்டவரே, பலவீனம் இருக்காண்டவரே. இதான் ப்ராப்ளம். என்னத்தை பார்க்கிறோம்டா, பிசாசு இருக்காண்டவரே, பிசாசு இருக்காண்டவரே. பவுல் சொல்லுகிறார், அது வந்து என்ன குட்டுது ஆண்டவரே, பிசாசு வந்து என்ன குட்டுது. அப்ப இயேசு சத்தியத்தை காண்பித்து கொடுக்கிறார். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்லல, உன்னுடைய பலவீனத்துக்கு தேவையான, உன்னுடைய பலத்துக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன்னு சொல்லல, நானே அந்த பலனாக, என்னுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சுகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சுகஹீனமாய் இருக்க முடியாது. அவரே உங்களுடைய பாதுகாப்பாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விட சில ஷாக்கிங் பார்க்க போறீங்களா? சரி, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். உண்டைகள் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30 வசனம். ஆறால உங்களாலையா? அது அங்கதான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். அவராலே, அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணணும், அந்த இடத்தை தான் ஹைலைட் பண்ணணும். நீங்கள் அவராலே என்றால் பிதாவாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அவராலே, இயேசுவாலே நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி ஹல்லேலூயா. கவனிங்க, ஆரை குறித்து மேன்மை வரணும், என்ன குறித்தால். அப்ப அதனால எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற நான் நிலையில் இருந்தால்
கிரேட் பொசிஷன். ஆமே, புரியுதுங்களா? ஏனென்றால் நம்ம மேன்மை பாராட்ட எதுவும் கிடையாது. அதனால ஒன்றுமே இல்லை என்று இருப்போமானால் அது பெஸ்ட் பொசிஷன் என்றால் 100% தேவனை நாம் நம்ப முடியும். தேவனை நம்பும் பொழுது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் என்ன செய்தான்? அதிகமாக கிரியை செய்கிற எனக்குள் இருக்கிற அந்த வல்லமை என்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. அவரே எனக்கு. அப்ப குமாரனே என்னுடைய ஞானமாய் மாறிவிட்டார். அவரே, கவனிங்க, அவரே என்னுடைய நீதியாய் மாறிவிட்டார். என்னுடைய சுயநீதி கிடையாது. பிதா என்னுடைய சுயநீதியின் படி செயல்படவில்லை, என்னை பார்க்கவில்லை. அவரே என்னுடைய நீதியாய் மாறி இருக்கிறார். ஆமென். அவர் என்னுடைய பரிசுத்தமாய். அப்ப உங்களை பாவியா பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? பாவியா பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. அவரே உங்களுடைய பரிசுத்தமாய் மாறி இருக்கிறார். மாத்திரமல்ல, அடுத்தது அவரே. இப்ப கேள்வி என்னண்டா, உங்களை மீட்டுட்டாரா, மீட்கலையா? அவரே, அவர் எனக்கு மீட்பை கொடுக்கல, அவரே என்னுடைய மீட்பாய் மாறுவார் என்று இருக்கா பாருங்க. சிலவில் எந்த பைபிள்ல மாறிட்டார் என்று, உங்களோட பைபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையாவா? நெசமா? ஹல்லேலூயா. மாறினார். அதை தடுக்க யாரால எங்க முடியும்? அதை தடை செய்ய யாரால முடியும்? அதை கேன்சல் பண்ண யாரால முடியும்? யாரால முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ நிச்சயமா இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதனால நாளைக்கு வரைக்க உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கிட்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நான் இப்ப பேசின எதுவுமே என்ற நோட்பாடில் கிடையாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான் ஆண்டவர் இப்படித்தான் பேசுமென்று ஜெபிப்பதும் கிடையாது. காட் பிள்ளைகளுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிற. நான் ஒரு ஊடகம், என் மூலமாய் செயல்படும், பிள்ளைகளோடு பேசும். அதுதான் என்னுடைய ஒப்பு கொடுத்தல். ஹல்லேலூயா. அதனால எனக்கு 100% தெரியும், தேவன் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகள். பிசாசுக்கு நீங்கள் அதிகாரிகள், ராஜாக்கள். ஜனங்களுக்கு நீங்கள் ஊழியக்காரர். ஹல்லேலூயா. இது உங்களுடைய பொசிஷன். இதை நீங்க அறிஞ்சிருக்கோம். தேவனுக்கு நான் பிள்ளை, பிசாசுக்கு நான் அதிகாரி. பிசாசுக்கு மாத்திரமில்லை, அவருடைய கிரிகைகள், நோயா இருக்கட்டும், பற்றாக்குறையா இருக்கட்டும், தடையா இருக்கட்டும், தாமதமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷம் பிள்ளை இல்லாம இருப்பாங்க. ஆனா நான் வந்தோன்னு சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால் மல்டிப்ளை. ஹல்லேலூயா. நான் தடைக்கும் தாமதத்துக்கும் இடம் கொடுப்பதல்ல. இயேசு செய்து முடித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே தடையும் தாமதமும் இருக்க முடியாது. பிசாசுக்கு எதிர்த்தினில், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடிப்போ. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, நன்றி செலுத்துங்க. என்னெல்லாம் பிரச்சனையை பார்த்தீர்களோ அந்த பிரச்சனையின் பதிலாக, விடுதலையாக, ஹீலிங்காக, டெலிவரன்ஸாக தேவன் மாறிவிட்டார். அப்படி மாறினவர் அங்கே இங்கே எங்கேயோ அல்ல. தேவனுடைய ராஜ்யம் இங்கே அங்கே எங்கேயோ அல்ல. அதுக்காக அழுது குளறி கண்ணீர் வடித்து பரலோகத்தை வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அதனால ஆர்ப்பரிங்க, தேவனை கொண்டாடுங்க. செய்து முடித்தாயிற்று. I am blessed abundantly. Hallelujah, hallelujah. என்னுடைய வாழ்க்கையில பற்றாக்குறை இல்லை என்றதை பாருங்க. இல்லை என்று பிசாசு காண்பிக்கிறான், ஆனா இருக்குன்னு பாருங்க. ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அவருக்குள் உங்களுக்கு தேவையான சகலதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி பாருங்க, தேவனுடைய மகிமை வெளிப்படும். நீ விசுவாசித்தால் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து விட்டேன், செய்து முடித்து விட்டேன் என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். புறப்பட்டு வந்து உங்களை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து இப்போ உங்களுடைய சிந்தையில் என்னத்தை பார்க்க போறீங்கண்டா, இவ்வளவு காலமும் இல்லைன்னு பார்த்தீங்க, இருக்குன்னு பாருங்க. உன்னதமான இடத்துல கிறிஸ்துவோடு உன்னதமான பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றதை பாருங்க. ஆமென். குறைவு இல்லை என்றதை பாருங்க. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஓவர் ஃப்ளோவிங்ன்றதை பாருங்க. பலவீனம் எல்லாம் ஓடி போய் விட்டது. தேவ பலன் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் ஓடினாலும் இழப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். இது நீங்கள் எடுத்த முடிவு அல்ல, அவர் எடுத்த முடிவு. அந்த முடிவின்படியே அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒவ்வொருவரும் பேசுங்க. விசுவாசித்தோம், அதனால் பேசுகிறோம். அதனால ஹீலிங்க பேசுங்க உங்களுடைய வாழ்க்கையில். இப்ப இது உங்களுடைய டைம், இது உங்களுடைய நேரம். விடுதலையை பேசுங்கள், சுகத்தை பேசுங்கள். செய்து முடித்து விட்டார் என்பதை பாருங்கள். மேன்மையான மகிமையான வாழ்க்கை உங்களை மேற்கொண்டு விட்டது என்பதை பாருங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். வாயை துறங்க. உங்களுடைய வாயை விரிவா துறப்பேன், நன்மையினால் நிரப்புவேன். ஹல்லேலூயா. பேசுங்க. இந்த தேசத்தை கர்த்தருக்கென்று சுதந்தரிப்போம். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். அரக்கோணம் முழுவதிலும் தேவ வல்லமை, தேவ ராஜ்யம் மேற்கொள்ளும். சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்கப்படுகிறதற்காக நன்றி. சத்துருவின் கிரியைகள் இல்லாமல் போகிறதற்காக நன்றி. ஓ, இருள் நீங்கி போவதாக. ஓ, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ஒளி மேற்கொள்ளுவதாக. உம்முடைய ராஜ்யம் அரக்கோணத்துக்கு வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அரக்கோணத்தில் செய்யப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுவதாக. நீர் பிள்ளைகளை விடுதலையாக்கி இருக்கிறபடி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். I proclaim your deliverance right now. You are free. Christ இயேசு உங்களை விடுதலையாக்கினபடியினால் you are free. உங்களுக்கு இனிமேல் கட்டுக்கள் இல்லை, தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை, குறைவுகள் இல்லை, பலவீனங்கள் இல்லை, சுகஈனங்கள் இல்லை. பிசாசின் கிரிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிர்மூலமாக்கி உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. Release it right now. ஒவ்வொருவரையும் குடும்பமாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுவதால், எல்லா அன்பிலிவும் வெளியேறுவதால், அவ விசுவாசம் வெளியேறுவதாக, உம்முடைய விசுவாசம் மேற்கொள்ளுவதால், வரமாய் நீர் விசுவாசத்தை வரமாய் இனாமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதே மேற்கொள்ளுவதால் சின்ன காரியத்தை அல்ல, மேன்மையான மகிமையான காரியங்களை விசுவாசிக்கத்தக்கதாக உம்முடைய விசுவாசம், நீர் செய்து முடித்ததினால் ஏற்பட்ட இந்த விசுவாசம் இவர்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். எல்லா நன்மையிலும், கிருபை வரங்களிலும், ஆசீர்வாதத்திலும், மகிமையிலும், வரங்கள் வல்லமைகளிலும் உம்முடைய பிள்ளை என்று இவர்கள் என்றென்றைக்கும் செயல்படும்படியாய் நீர் கொடுத்த எல்லாவற்றிலும், நீர் கொடுத்த பரிபூரணத்திலே இன்னும் பரிபூரணம் அடைவார்களாக, மகிமையிலே
இன்னும் மகிமை அடைவார்களா? மகிமையில் இருந்து அனதொரு மகிமை, அனதொரு மேன்மை கடந்து செல்வார்களாக, கடந்து செல்வார்களாக. தேசத்தை கர்த்தரை கண்டு சுதந்தரிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து கரங்களை தட்டி கொண்டாடு, கொண்டாடு, கொண்டாடு.